ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சின்ன மினி வ்ளாக் பார்த்துக்கலாமா? என்னென்னா கேர்வின் ஷரீஃப் வ்ளாக் தான். என் பையனோட சேட்டை தான் நடுவில் அப்படி இப்படின்னு ஓடி ஸ்க்ரீன் பிடிச்சி விளையாடிட்டு இருந்தான் அவன். அதுக்கப்புறமா அங்கே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். எங்கள் அக்கா வீட்டில் எல்லா வருஷமும் வருஷம் கேர்வின் ஷரீஃப் பண்ணுவாங்க. ஃபாத்தியா தான். அது முடிஞ்சதுக்கப்புறமா ஃபாத்தியாவுக்கு முன்னாடி பசங்கள்லாம் நாற்று ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறமா ஃபாத்தியா ஓதுனாங்க. ஃபாத்தியா ஓதிட்டு துவா படித்தாங்க. துவா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜென்ஸ்லாம் சேர்ந்து நமாஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இஷா நமாஸ்க்கு. அவங்க பண்ணியிருந்த டெக்கரேஷன்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். என் பையன் அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டே இருந்தான். என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாலும் குடுகுடுன்னு போய் உக்காந்துட்டான் அவங்க அக்கா பக்கத்தில். உக்காந்துட்டு என்ன படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனும் மைக் கேட்டுக்கிட்டே இருந்தான், எனக்கும் கொடுங்க நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அங்கே டெக்கரேட் பண்ணியிருந்ததெல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நல்லா மைண்ட் செட் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன்லாம். அதுக்கப்புறம் எல்லாருமே துவா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. துவா முடிஞ்சதுக்கப்புறமா நமாஸ்க்கு நின்றுட்டாங்க எல்லாருமே. ஏன் இருக்கானே அரஹானுன்னு ஒரு பையன் பண்ணுற சேட்டை தான், நானும் நமாஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பக்கத்தில் போய் நின்றுட்டான். அவர் என்னென்ன பண்ணுறாரோ இவனும் கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தான். நமாஸ் படித்து முடிச்சதுக்கப்புறமா மைக் கொடுங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா மைக் வாங்கிட்டு அவன் கழுத்தில் மாலை ஒன்று போட்டு விட்டாங்க. அதையும் போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தார் மைக்குக்கு வெயிட்டிங்க்கு. என் பையன் படித்தது பிடிச்சிருந்தா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.